சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா தாளிச்ச வாழைக்காய். அதாவது இந்த வாழைக்காய் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு கம்ப்ளீட் பண்ணுறது தான். நம்ம வாழைக்காவை எப்பவுமே மசாலா போட்டு வீட்டில் சாப்பிட்டு பழகிருப்பீங்களே. ஆனால் வாழைக்காவை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளிப்பு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவீங்க, இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஈஸி ரெசிபி, நல்லாவும் இருக்கும். ஏன்னா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்காய் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு. 2 பேரும் அது ஒரு முடக்கு சண்டை போகிற ஒரு கேரக்டர். அதனால தான் 2த்தையும் வச்சு பண்ணியிருக்கேன். ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்த்துருங்க. தாளித்த வாழைக்காய் தேவையான பொருட்கள்: வேக வச்ச வாழைக்காய் 1 நம்பர், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கண்ணை மூடி தரதுக்குள்ளே இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. ஸோ இப்போ கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு பொரிச்ச பிறகு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு. அதுக்கு முன்னாடி இந்த கடுகு பொரிட்டோம். சைடில் இந்த வாழைக்காய் பாருங்கள். இந்த வாழைக்காவை தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு அதை தனியாக எடுத்து ஆறுன பிறகு எல்லாம் மசிஞ்சு வச்சுருக்கேன். எப்படி உருளைக்கிழங்கு மசாலா வீட்டில் பண்ணுங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதான் விஷயம். இப்போ கடுகு போட்டாச்சுல்ல, இந்த கடுகு போட்ட பிறகு கடலைப்பருப்பு நல்லா தாராளமாக போடுங்க, தப்பு இல்லை. நான் சொன்ன கொண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா போடலாம், தவறு எதுவுமே இல்லை. வெங்காயம்லாம் வேண்டாம், வெறும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தான். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, இந்த காஞ்ச மிளகாய் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து இதில் போடுறோம். இதில் காரம் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான். ஸோ அதனால் கம்மியாக போட்டுறாதீங்க. பச்சை மிளகாலாம் வேண்டாம், வெறும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டால் போதும். அந்த உள்ளே இருக்க விதையோடு போடுங்க, அதான் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதனால் இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் கொஞ்சம் லைட்டாக பக்குவம் மாட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இதோட உப்பு தேவையான அளவு. இதுக்கப்புறம் அந்த வேக வச்ச கிழங்கு, அவ்வளோதான். இது போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா இது கெட்டியாக இருக்கும். இப்போ என்ன சேலஞ்சு கேட்டிங்கன்னா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரணும் இந்த வாழைக்காவோட. ஸோ என்ன ஒன்றா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே சேரணும். அப்படி இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் எல்லாமே காணாமல் போய்டும். சரிங்களா? சில பேருக்கு இந்த வாழைக்காய் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் சாப்பிடும் போது கொஞ்சம் இந்த வாயு ப்ராப்ளம் வரும். அப்போ அந்த டைமில் நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்க தான் இந்த பெருங்காயம் ஒன்று சேர்க்குறோம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள்லாம் எதுவுமே தேவையில்லை. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வரமிளகா இருக்குல்ல, அந்த வரமிளகா எடுத்து போட்டுறாதீங்க. அது நல்லா வருங்க. வறுத்தா தான் அந்த காரத்தன்மை கம்மியாகும். அந்த வரமிளகாவோட சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. ரெடியானதை அப்படியே ப்ளேஸ் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பொருளை வச்சு இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அப்பயே கொஞ்சம் ஐயோ நிறைய வேலைடா, இன்றைக்கி நல்லா சமைச்சிருப்பீங்க, ஆனால் நிறைய வேலைடா, சமையல் கட்டு உள்ளே போனாலே நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 4 பொருளை வச்சு நீங்கள் பண்ணுறதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களுக்கும் கொஞ்சம் பிரேக் கிடைக்கும். இதான் விஷயம். சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாங்கள் இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சீ பாய், டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.